ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான சுலபமான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 2 தக்காளியை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலா வரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் வரமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த மிதமான சூட்லேயே தேங்காயை போட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுடலாம். நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதே கடையில் லைட்டாக எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வணக்கி விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சூடானது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோட இந்த சிக்கன்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சிக்கன்லேயே தண்ணி விடும், ஸோ அளவாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம்.
உப்பு சேர்த்திட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ ஒரு 4 to 5 விசில் வரட்டும். இப்போ நமக்கு விசில் போயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நமக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது இட்லி, தோசை, சாதம் எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.